மேரேஜ் ஸ்டைல் பால் ரவா கேசரி அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 கப் ரவை ஆட் பண்ணுறோம். ரவை நல்லா வறுக்கணும். தேங்காய் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே ரவை வந்து நல்லா ஆஃப் குக் ஆயிடணும். ஓகே, நல்லா வருந்து எண்ணெய் வந்து வெளியே விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 1 கப் ரவைக்கு 3 கப் பால் ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கலர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கலர் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறோம். மொத்தம் 4 கப், 3 கப் பால் 1 கப் தண்ணி. கீ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறம் 1 கப் ரவைக்கு 2 கப் சுகர் அந்த மெத்தடில் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா லூஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஏலக்காய் பொடிச்சு வச்சது அதை இப்போ ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ முந்திரி பருப்பை நெய்யில் வறுக்கிறோம். வறுத்துட்டு அதை அப்படியே நம்ம இந்த கேசரியில் ஆட் பண்ணிக்கிறோம். கேசரியை நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ எண்ணெய் சேர்த்துமோ அந்த எண்ணெயெல்லாம் ரிலீஸ் பண்ணிடும். ஸோ எண்ணெயை வடிச்சிட்டு நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ கரண்டியில் எடுத்து வைக்கிறேன். அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக, நல்லா க்ரீமியாக, நல்லா டேஸ்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேரேஜ் ஸ்டைல் ரவா கேசரி பால் ஆட் பண்ணி செய்யும்போது ஒரு சாஃப்ட் கிடைக்கும். 1 கப் ரவைக்கு 3 கப் பால், 1 கப் தண்ணி, 2 கப் சுகர், முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். ஸோ சாஃப்டாக வந்திருக்கு. ஓகே வியூவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.